வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஃபீல் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. யஷ்வந்த்பூர் சபைக்கு அநேக நாட்கள் மாதங்களுக்கு அப்புறம் வந்திருக்கிறோம். அது ஓய்வு நாள் ஆராதனையை வீட்டிலேருந்து கலந்துக்கிற ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு சில முக்கியமான சூழலில் இங்கே வர முடியாமல் போயிடுச்சு. அதுக்காக ரொம்ப வருத்தப்படுகிறேன். முத்து ஐயாவுடைய இறுதி சடங்குலையும் பாஸ்கர் ஐயாவுடைய அந்த இறுதி சடங்கில் வர முடியாமல் போய்விட்டது. இந்த செய்தியை கேட்டு மிகவும் வருத்தமாக இருந்தது. அதுக்காக ஜெபித்து கொண்டு இருந்தோம். ராஜா அக்காவை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். அதே போல் அருமையான சகோதரி மகளையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவன் தாமே அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை கொடுத்து அவர்களை தேவ சமாதானத்துக்கு வழி நடத்துவாராக. हमको बहुत खुशी हो गया राजू भैया को देखने के लिए. बहुत साल के बाद देखता हूँ. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ராஜு भैया பார்க்குறோம். बहुत पतला था, अभी थोड़ा मोटा हो गया. देख लिए बहुत खुशी हो गया. ரொம்ப வருஷமாக அவங்களை தேடி தேடி வீட்டுக்கு போவோம், பார்க்க முடியாது. ஆனால் இப்போ சர்ச்சில் பார்க்க முடியுது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இன்னும் இவர் மூலமாக அநேக மராட்டி குடும்பங்கள் ரட்சிக்க வழி நடத்தணும். தேவன் தம்மை இந்த குடும்பத்தை பயன்படுத்துவாராக. யஷ்வந்த்பூர் திருச்சபைக்கு வந்தோம் அப்படின்னா அதிகமாக பரிசுத்த ஆவிக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. यशवंतपुर चर्च में हम क्यों आए? इसलिए कि पवित्र आत्मा के लिए हम अधिक प्रार्थना करना चाहिए. அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய செயலையும் இங்கே தெளிவாக பார்க்க முடிகிறது. पवित्र आत्मा का क्रिया हम यहाँ पे देख सकते हैं. தமிழ், இங்கிலீஷ், இன்னும் ஹிந்தி, மராட்டி, தெலுங்கு, கன்னடா எல்லா மொழியினரும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அவங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய அந்த உணவை எடுத்துக்கொண்டு செல்வதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. यहाँ पे बहुत सारे लैंग्वेज भाषा वाले हैं. उनको जो जो चाहिए परमेश्वर उन्हें उन्हें देते करके हम यहाँ देख सकते हैं. சரி, கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க முன்பாக தலையை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, மீண்டுமாக உங்களுடைய சமூகத்தில் அடியனோடு அதோடைய டிரான்ஸ்லேட் பண்ணுற சகோதரியும் உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய வார்த்தையாக இருங்க, எங்களுடைய சிந்தையாக இருங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை தகப்பனே, உங்களுடைய வல்லமை இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் திரு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 20, 21, 22 எடுத்துவாங்க, வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். योवान की किताब 12वां अध्याय 22वां वचन 20, 21 and 22. 21 और 22. சரி, இங்கே ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். என்ன அப்படின்னா, கிரேக்கர்கள் பண்டிகையை ஆசரிக்க வந்த கிரேக்கர்கள் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேம் தேவாலயத்துக்கு வராங்க. வந்து ஆலயத்துக்கு உள்ளாக வரல, வெளி பிரகாரத்தில் நின்று பிலிப்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. यहाँ पे हम एक कार्य को देखते हैं. यहाँ पे आके ग्रीक देश में लोग आके एक फेस्टिवल, एक त्यौहार मनाते हैं. वो त्यौहार में आके यरूशलेम मंडली में आकर बाहर दरवाजे के पास आके खड़े रह के वो फिलिप को देखकर एक सवाल पूछते हैं. அவங்க கேட்குறாங்க, வி வுட் லைக் டு சி ஜீசஸ், நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு ஒரு கேள்வி கேட்குறாங்க. वो एक सवाल पूछते हैं कि हम यीशु को देखना चाहते हैं. वो एक आशा से वो एक सवाल पूछते हैं. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கேள்வி அன்றைக்கு கிரேக்கர்களுக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கு நாம் எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ அங்கே இருக்க அனைத்து ஜனங்களுக்கும் இதே ஆவல் இருக்குது, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று. सिर्फ उसी दिन वो ग्रीक देश को देखकर ये सवाल नहीं, ये हर एक लोगों के बीच में ये सवाल है, क्योंकि हम हर एक को ये आशा है कि हम यीशु मसीह को देखना चाहिए करके. ஒருவேளை நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்தோம் அப்படின்னா நம்மளோட இருக்கிற படிக்கிற மாணவர்களுக்கு இயேசுவை பார்க்க ஆசையாக இருக்குது. अगर हम स्कूल में पढ़ते हैं तो हमारे साथ जो पढ़ाई करते हैं उनको भी यीशु को देखना है करके आश है.
ஒருவேளை நம்ம ஏதாவது கம்பெனியில் வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூட வேலை செய்கிற சக ஊழியர்களும் இயேசுவை காண ஆவலாக இருக்கிறாங்க. अगर हम काम करने की जगह पे देखेंगे तो हमारे साथ जो काम करते हैं वो भी यीशु को देखने के लिए आश है. ஒருவேளை ஆஸ்பத்திரியில் நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் இயேசுவை காண வாஞ்சியாக இருக்கிறாங்க. अगर हम हॉस्पिटल में काम करते हैं तो वहाँ पे जो पेशेंट्स जो है वो भी आके प्रभु को देखना चाहते हैं. ஆனால் எல்லாரும் வாயை திறந்து இயேசுவை காண வேண்டும் என்று சொல்வதில் அவங்க உள்ளத்தில் அந்த வாஞ்சியோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். लेकिन कोई मुंह खोलकर नहीं बोलता है कि मैं यीशु को देखना चाहता हूँ, लेकिन उनके दिल में वो आश है. ஒரு முறை இரவு ஒரு 10 மணி இருக்கும். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு டவுன்லேருந்து வீட்டுக்கு போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு போகிற பாதை வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து மண் பாதையில் போனோம். போகிற பாதையில் வந்து என்னென்னா கொஞ்சம் வனவிலங்குகள், கரடி, சிறுத்தை போன்ற மிருகங்கள் வரும். அந்த பாதையில் என்ன பண்ணால் நைட் ஒரு 10 மணிக்கு அந்த பக்கம் கடந்து போயிட்டு இருந்தோம். एक रात को 10 बजे आके इनके घर के पास से गुजर रहे थे, और जो गुजरने का जगह है वो एक बहुत छोटा सा रास्ता है. वो रास्ते में आके अनेक जानवर आते हैं. सो वो जानवर आने के रास्ते में ये लोग वो 10 बजे वहाँ से गुजर रहे थे. அப்போ ராத்திரி நேரத்தில் போகிறப்ப அந்த நேரத்தில் ஒரு நபர் தன்னுடைய பைக்கை தள்ளிக்கிட்டு அந்த மண் பாதையில் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தார். सो रात में आके आप देखेंगे तो वो जो रास्ता जो है वो मट्टी का रास्ता है. वो मट्टी के रास्ते में एक इंसान आके बाइक लेकर चल रहे थे. அந்த நேரத்தில் நான் என் மனைவி அன்னமரியாலம் போகிறப்ப வண்டியை நிறுத்தி ஐயா என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப பெட்ரோல் காலி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. तो ये भैया और उनके पत्नी दोनों जन बाइक में जा रहे थे. उन्होंने बाइक रुका कर पूछे क्या हो गया, आप बाइक को चला के चल रहे हो करके. तो बोले कि पेट्रोल ख़त्म हो गया ऐसे करके उन्होंने बोले. அப்போ நாங்கள் வேணா எங்கள் வண்டியிலேருந்து கொஞ்சம் பெட்ரோல் எடுத்து தரோம் அப்படின்னோடனே அவர் சொன்னார், இல்லை எங்கள் வீடு ஒரு 2 கிலோமீட்டர் தான், நான் தள்ளிட்டு வேகமாக போயிடுவேன் அப்படின்னாரு. तो भैया बोले कि मैं आपको पेट्रोल देता हूँ, मेरे गाड़ी में से डाल लो. तो बोले कि नहीं नहीं, मेरा सिर्फ 2 किलोमीटर ये मेरा घर, में चल के चले जाऊँगा करके. அப்போ இல்லை கொஞ்சம் நின்னுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்து ஒரு பாட்டில் இருந்துச்சு, அதை எடுத்து கொஞ்சம் பெட்ரோலை எடுத்து அவர் வண்டியில் ஊற்றுறோடனே அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா, நீங்கள் இயேசுவை கும்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். तो इन्होंने क्या किया कि उनको रुकने बोले, नहीं रुको करके एक बॉटल निकाल कर उन्होंने पेट्रोल उनकी गाड़ी में से निकाल कर उनकी गाड़ी में पेट्रोल डाल के दिए. डालने के बाद वो इंसान ने इनसे पूछे क्या आप चर्च को जाते हो क्या, ऐसे करके उन्होंने सवाल किए. எனக்கு அன்பானவர்களுக்கு அநேகர் இயேசுவை காண விரும்புகிற விதம் இவ்வாறாகத்தான். நம்ம பண்ணுற பிரசங்கத்தில் இன்னைக்கு அநேகர் இயேசுவை காண்பதில்லை. प्रभु को देखने का बोलेंगे तो इसी तरीके से हम प्रचार करने से नहीं, हम जीने वाला जीवन में दिखाना चाहिए. எங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை போக முடியலையோ ஆண்டவருடைய செயல் தெளிவாக அங்கே தெரியும். जहाँ जहाँ परमेश्वर का वचन जा नहीं सकता है वहाँ सब हम देख सकते हैं. சில இடங்களில் இங்கே வந்து கிறிஸ்துவ இந்துக்கள் அல்லாதவர்கள் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இயேசுடைய செயலை காட்டும் போது உங்களுக்கு வரவேற்பு அதிகமாக இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். अगर आप हिंदू के लोगों के बीच में हम प्रचार नहीं कर सकते, हम प्रभु के बारे में बोल नहीं सकते, ऐसे सोचेंगे तो हम जी कर उन्हें दिखा सकते हैं, हम जी कर हम परमेश्वर के बारे में प्रचार कर सकते हैं. இயேசுவை காண இன்னைக்கு உலகம் முழுவதும் காத்துட்டு இருக்குது. நாம் அவரை உலகத்துக்கு காட்ட ஆயத்தமாக இருக்கிறோமா? परमेश्वर को देखने के लिए इडी बुलोग आके राह देख रहे हैं, हम तैयार है क्या परमेश्वर को दिखाने के लिए? எனக்கு அன்பார்ந்த யோவான் புஸ்தகத்தில் பார்க்கும்போது பிலிப்பியிடம் இயேசுவை காண வேண்டும் சொன்ன மாத்திரத்தில் அவர் ஓடி போய் என்ன பண்ணல, இயேசுவை கூப்பிடல, துணைக்கு என்ன பண்ணாருன்னா அந்திரியாவை தேடுறாரு. जब फिलिप के पास उन्होंने बोला कि यीशु को देखना है करके बोलते ही वो अकेले भागे नहीं, वो अंद्रिया को ढूंढ रहे थे. அப்போது அந்திரியாவை பார்த்து அவரோட சேர்ந்து இந்த செய்தியை சொல்லி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, போய் இயேசுவிடம் இதை அறிவிக்கிறாங்க. तो वो अंद्रिया को ढूंढकर वो अंद्रिया के साथ मिलकर वो प्रभु के पास जाके ये कार्य बताए. இயேசு கிறிஸ்துவானவர் அன்றைய தினத்தில் பார்க்கும்போது அது பண்டிகை தினமாக இருந்ததுனால அவர் அங்கு பரிசுத்த ஸ்தலத்தில், அதாவது இந்த கிரேக்கர்கள் வந்து வெளி பிரகாரத்தில் நிற்கிறாங்க, ஆனால் இயேசுவானவர் அதுக்கு அடுத்த செக்ஷன் பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் அங்கு உள்ளே இருப்பதை நாம் பார்க்கிறோம். तो ये समय में क्या हुआ कि वो आके एक फेस्टिवल समय था, तो यीशु मसीह आके यरूशलेम में पवित्र स्थान में आके परमेश्वर थे, और ये जो ग्रीक जो लोग हैं वो लोग आके बाहर थे. அப்போ இயேசுவானவர் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவர் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்ல அந்த பரிசுத்தலத்திலிருந்து வெளியே வர்றாரு. அந்த அவுட்டர் கோர்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா இந்த கிரேக்கர்களை சந்திப்பதுக்கு புறப்பட்டு வருகிறார். तो
जब उन लोगों ने प्रभु के पास बात करने के लिए सोचे थे, तभी प्रभु आके पवित्र स्थान में थे। तुरंत वो क्या किया कि वो पवित्र स्थान को छोड़कर उनके पास जाकर बोलिए क्या करके पूछने गए हैं। எனக்கு அன்பானவர்களே, இந்த காட்சியை கொஞ்சம் நீங்கள் மனசில் கொஞ்சம் கிரகித்து பாருங்க. அதாவது இந்த பண்டிகை நாளில் ஆடுகள் கொண்டு வரப்படுகிறது, பலி செலுத்தப்படுகிறது, இரத்தமானது கொண்டு போய் அங்கே திரைச்சீலில் தெளிக்கப்படுது. இந்த காரியங்கள்லாம் ஆசாரியர்கள் மிக மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் உள்ளத்தில் இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை இருந்ததாக காணப்படவில்லை. अगर आप देखेंगे वो त्यौहार समय में आके लोग आके मेमन को लेकर आकर वो लोग बलि देने का और वो खून को लेकर महापवित्र स्थान में जाकर उस खून को ये नीचे डालने का ये सब कार्य कर रहे थे। वो लोग उसमें बिजी थे, लेकिन किसी के मन में भी यीशु को देखना चाहिए करके वो चिंता नहीं थी उनके इसमें। அங்கு இன்னும் வேத பாரகர்கள் இருந்தாங்க. வேதத்தை நன்றாக அவங்க படித்திருந்தாங்க, எழுதியிருந்தாங்க, ஒவ்வொரு தீர்க்கதரிசனையும் சரியாக புரிந்திருந்தாங்க. ஆனால் இந்த பரிசுத்தலத்தில் இயேசுவானவர் நிற்கிறாரு, இவர் மேசியா, இவர் தான் கிறிஸ்து, அவரை காண வேண்டும் என்ற வாஞ்சை அவர்களுக்கு சற்றேனும் இருந்ததாக காணப்படவில்லை. अगर आप देखेंगे वो यरूशलेम में आके पवित्र शास्त्र को जानकर उसकी प्रचार करने वाले लोग भी उधर थे, लेकिन उन्हें उन वचनों को जाने थे, लेकिन परमेश्वर को देखना चाहिए, परमेश्वर को मैं जानना चाहिए करके उनके दिल में वो चिंता नहीं थी, वो आस नहीं था। எல்லாரும் அவங்களுடைய அன்றாட அந்த கடமை ட்ரெடிஷன் அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே மூழ்கி இருந்தாங்க. நான் இதை முடிச்சுட்டு அதை செய்யணும், அதை முடிச்சு அதை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலைகளை மூழ்கி இருந்தாங்க. ஆனால் அந்த வேலையெல்லாம் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் எதை வெளிப்படுத்துதோ அந்த காரியத்தை அவங்க கண்ணோக்கவும் அதை தேடவும் அவங்க தவறிவிட்டார்கள். वहाँ पे जो लोग थे वो रीति रिवाज और उनके काम में खोजे हुए थे, लेकिन परमेश्वर को देखना चाहिए, परमेश्वर के कार्य में उनके दिल नहीं था। இதை குறித்து தான் ஏற்கனவே ஏசியா தீர்க்கதரிசி தெளிவாக எழுதியிருந்தார். ஏசியா प्रवादी आके लिखा हुआ है 53ஆம் அதிகாரம் ஏசாயா 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசியா की किताब 53 चैप्टर 1st वर्स। எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எங்கள் மூலமாய் வாசிங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்ற கேள்வியோடு ஏசாயா தன்னுடைய வார்த்தையை ஆரம்பிக்கிறார். यहाँ पे ऐसा लिखे हैं, जो समाचार हमें दिया गया उसका किसने विश्वास किया और यहोवा का भुजबल किस पर प्रकट हुआ करके ये प्रश्न से यहाँ पे शुरुआत कर रहे हैं। அப்போ யார் விசுவாசித்த? தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்ட காரியங்கள், தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட காரியங்களை விசுவாசித்தவன் யார் அப்படிங்கிற கேள்வியை மீண்டும் இயேசுவானவர் இங்கே திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறாரு. யோவான் 12:38 பாருங்க. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று இந்த சம்பவத்தை இயேசுவானவர் ஞாபகப்படுத்துகிறார். तो यहाँ पे परमेश्वर आके वापस उनको और एक बार याद दिला रहे, कौन मुझ पे विश्वास कर रहा है करके, कौन मैंने जो लिखा हूँ प्रवचन के द्वारा, मैंने जो बताया है वो कौन विश्वास कर रहे करके परमेश्वर यहाँ पे प्रश्न कर रहे हैं। தேவன் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, இயேசு யார் அப்படிங்கிறத நம்ம உலகத்துக்கு காட்டணும்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அன்றைக்கு யூதர்களை ஆண்டவர் அவ்வளவு வேதத்தை கொடுத்து இவ்வளவு சத்தியங்களை கொடுத்து அவங்களை ஏற்படுத்தின நோக்கமும் இதே தான், இயேசு யார் என்பதை உலகத்துக்கு காட்டணும். இன்றைக்கி அதே வேலையை இன்றைக்கி யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சாக நமக்கு இந்த கடமை தேவன் கொடுத்துருக்குறாங்க. परमेश्वर ने उस दिन ओ यूदर को क्या काम दिए, उनको क्या काम दिए कि जो परमेश्वर कौन है, हमारा रक्षण देने वाला कौन है करके बताने के लिए लोगों को आज हमें परमेश्वर ने वही कार्य हमें दिया है। आज हम सेवंथ डे एडवेंटिस्ट चर्च मेंबर हम जी रहे हैं, परमेश्वर हमें एक काम दिया है कि दुनिया को परमेश्वर कौन है हम बताना चाहिए। அன்றைய தினத்தில் சாத்தா என்ன பண்ணியிருந்தா அப்படின்னா, மக்களுக்கு அவங்க மனதை ஃபுல்லாக உலக காரியங்களை வைத்து அப்படியே மூடினதுனால இந்த பரிசுத்தமான இந்த தெய்வீக காரியமானது அவங்க மனதிலிருந்து வெளியேற்றப்பட்டது. सो लोगों के दिल में दुनिया के कार्य भरा हुआ था, इसलिए परमेश्वर का जो पवित्र कार्य है उनके दिल से दूर था. இன்றைக்கும் நம்முடைய மனதிலையும்
இன்னைக்கு உலகத்தின் காரியமே நம்மளை மூழ்கி இருந்துச்சு அப்படின்னா, நான் இன்னும் எவ்வளோ கடன் அடைக்கணும், நான் இன்னும் வேற மேலே எப்படி வேலையில் முன்னேறி செல்லணும், இந்த காரியம்லாம் அவசியம் தானா, இதிலே மனது இருந்து இயேசு யார் என்பதை கண்டு மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தலை அப்படின்னா நமக்கும் அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதை நாம் பார்க்கலாம். हम भी अगर इस दुनिया के कार्य में डूबे रहेंगे तो मैं कैसे ये कर्ज को झुकाऊंगा, मैं कैसे मेरे काम में बढ़ूंगा, मेरे इस दुनिया में कैसे बढ़ूंगा करके हम डूबे रहेंगे तो परमेश्वर की सच्चाई में हम नहीं बढ़ सकते, परमेश्वर को हम नहीं देख सकते. மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசுவானவர் சொல்றாங்க 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. मत्ती की किताब 8वां अध्याय 11वां वचन. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். சரி, அநேகர் எங்கேருந்து வருவாங்க? கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து ஆபிரகாமோட பந்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. तो यहाँ पे परमेश्वर कह रहे हैं कि वो पूर्व और पश्चिम से आएंगे और वो आके आब्राहम के पिता उनके वो राज्य में बैठेंगे करके. இந்த கிரேக்கர்கள் யார் அப்படின்னா அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் தேசத்துக்கு மேற்கே இருந்து வந்த நபர்கள். तो ये ग्रीक लोग कौन है बोलेंगे तो वो पश्चिम से आए हुए लोग हैं. அதாவது பவுல் சொல்லும்போது கிரேக்கர்கள் வந்து அறிவை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று பவுலார் சொல்வார் கொரிந்தியர்ல. पौल कहते हैं कि ग्रीक लोग जो है वो आके ज्ञान को ढूंढते हैं और जो यूदर लोग जो है वो आके चिन्ह को ढूंढते हैं. ஆனால் இயேசுவை அன்று தேடி வந்த யூதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இயேசுவை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டிருந்தாங்க. जो यूदर लोग जो है वो यीशु को ढूंढ कर जो है वो यीशु के बारे में बहुत अनेक कार्य सुने, उसके लिए ढूंढ कर आए. கிரேக்கர்கள் அறிவை தேடுவான்னு சொல்றது போல அநேக காரியங்களை கேள்விப்பட்டாங்க, இப்போ அதை நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்திருக்கிறாங்க. सो जो ग्रीक जो लोग हैं वो आके ज्ञान को ढूंढते हैं, वो ज्ञान को सुनकर वो देखने के लिए आए. இன்னைக்கு நாமளும் இயேசு குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் பைபிள் மூலமாக. हम भी परमेश्वर के वचन के द्वारा हम आदि अनेक कार्य परमेश्वर के बारे में जाने हैं. நம்ம உள்ளத்திலையும் ஒரு ஆழ்ந்த வாஞ்சை இருக்குதா, நான் இயேசுவை பார்க்கணும், हमारे दिल में वो आशा है कि हमें यीशु को देखना चाहिए करके. பார்த்து நான் அவரை போல வாழணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குதா? हम परमेश्वर को देखकर उनके तरह में जीना चाहिए करके वो आशा है क्या? இந்த மத்தேயுல வாசிக்கும் போது மேற்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் சொல்லி பார்த்தோம் இல்லையா? கிழக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் குழந்தையாக பிறந்திருந்தப்ப அவரை பார்ப்பதுக்கு எங்கேருந்து அந்த ஞானிகள் வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். यहाँ पे पूर्व और पश्चिम से करके कहते हैं. पश्चिम देखेंगे तो परमेश्वर जब पैदा हुए, यीशु जब पैदा हुए इस दुनिया में, कहाँ से वो ज्ञानी लोग आए? அந்த ஞானிகள் கிழக்கே இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். वो ज्ञानी लोग पश्चिम से आए करके हम जानते हैं. वो मत्ती की किताब 2 अध्याय में மத்தேயு 2 வசனம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. 2 अध्याय पहला 2 वचन. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. சரி, அடுத்த வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு எப்படி கிரேக்கர்கள் மேற்கே இருந்து வந்தார்களோ இங்கே கிழக்கே இருந்து என்ன பண்ணுறாங்க? அந்த ஞானிகள் இயேசுவை தேடி போகிறாங்க. போய் இயேசுவை எங்கே அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று வாஞ்சியோட இயேசுவை தேடி போகிறத நாம் பார்க்குறோம். जैसे वो ग्रीक लोग जो पश्चिम से आए, ऐसे यहाँ पे आके ज्ञानी लोग आके पूर्व से आकर यीशु को देखने के लिए जा रहे हैं. ஆனால் இயேசுவை நன்றாக பார்த்து அறிந்து அவரை போல வாழ்ந்திருக்க வேண்டிய ஜனங்களுடைய அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 2 வசனம் 4 பாருங்க. जो यीशु को जानकर उसी तरीके से जीने का उनका स्वभाव कैसे था करके हम देखेंगे. 2 வசனம் 3 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ये सुनकर हेरोदेश राजा और उसके साथ सारा यरूशलेम घबरा गया. யார் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கணுமோ, அவரை ஓடி போய் முதலாவது பார்த்துருக்கணுமோ, அவங்க இந்த செய்தியை கேட்டு சந்தோஷப்படலைங்க. என்ன பண்ணாங்கன்னா அவருடைய செய்தியை கேட்டு கலங்கினாங்க. जो ये सुसमाचार को सुनकर खुश होना चाहिए, वो लोग ये सुसमाचार को सुनकर घबरा गए. எனக்கு அன்பானவர்களே, நாம் இப்போது வாழ்கிற நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்குன்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். हम कौन से समय में है कि हम परमेश्वर जल्दी आने वाले वो समय में हम हैं. இன்றைக்கு ஆண்டவரை காண வேண்டும் என்று எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆவலாக வெளியே நிற்கிறாங்க. कितने जन परमेश्वर को मैं देखना चाहिए, परमेश्वर के लिए राह देख रहे बाहर खड़े रहकर. நாம்
அவர்களுக்கு இயேசுவை காட்ட வேண்டும் என்றால் முதலாவது நாம் அவரை பார்த்துக்கணும், அவரோட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கணும், இன்னும் அவரை காண்பிற்கு நாம் தயாராக இருந்திருக்க வேண்டும். अगर हम उनको परमेश्वर को दिखाना चाहिए तो पहला वो अनुभव में पाना चाहिए और मैं तैयार रहना चाहिए कि मैं उनको दिखाने के लिए. இன்றைக்கு யாராவது நம்மகிட்ட வந்து இயேசுவை பார்க்கணும்னு சொன்னால் எங்கள் பாஸ்டரை கூட்டி போகிறோன்னு சொல்கிறோமா, இல்லை நாம் உட்காந்து அவங்களுக்கு பைபிள் எடுத்து நம்ம பைபிள் ஸ்டடி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? अगर कोई परमेश्वर को देखना चाहता है करके आपके पास आएंगे तो हम अपने पास्टर के पास लेके जाते हैं क्या? नहीं, हम बाइबल लेकर उनको परमेश्वर का वचन को सिखाते हैं. இன்னும் சிலர் வந்து பாஸ்டர் கூட கூட்டிட்டு போக வாஞ்ச இல்லை, எனக்கு தெரியாதுன்னே சொல்லிட்டு அநேகர் போயிடுறோம். कोई कोई पास्टर के पास भी नहीं लेके जाता है, मुझे नहीं मालूम बोल के हम चले जाते हैं. ஸோ நம்ம இப்போ வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்னா இது எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அன்றைக்கு மனுஷகுமாரன் வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி இயேசுவானவர் சொன்னாரோ அதே போல சூழல் தான் நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். तो हम किस समय में हम जी रहे हैं कि परमेश्वर ने कहा है कि परमेश्वर कब आएंगे करके पता नहीं, उसी तरीके से हम इस समय में जी रहे, कब यीशु आएंगे करके हमें पता नहीं. இயேசுவானவர் தெளிவாக சொன்னாங்க. மத்தேயு 24:37 பாருங்க, 37-38, मत्ती की किताब 24 चैप्टर 37-38. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அடுத்த வசனம். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி நடக்கணும் இயேசுவானவர் சொன்னாரோ அதே காரியம் இன்னைக்கு தெளிவாக நடக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இன்னைக்கு பிரதானமாக இருப்பது என்ன அப்படின்னா விருந்து. जैसे प्रभु ने कहा है कि मैं आने के दिन कैसा होगा करके, वैसे ही परमेश्वर आज हमें ये दिन भी हम देखते हैं जब हम कोई कार्य हमारे घर में होता है तब आके उनको आके दावत देना बहुत वो कार्य मुख्य होता है. அதாவது இயேசு பிறக்கும் போதும் ஜனங்களுடைய விருப்பம் இயேசுவை பார்க்க இல்லை, இன்னும் அவர் அந்த பரிசுத்தத்தில் நிற்கும் போதும் அவரை பார்க்கின்ற வாஞ்சை அன்றைக்கு இருந்தவர்கள். அதே போல் அவருடைய வருகிற நேரத்திலையும் ஜனங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, அவரை தேட போவதில்லை. அதுக்கு பேர் என்ன செய்ய போகிறாங்க? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், இந்த உலகத்தோடு சார்ந்து உலகத்தோடு ஓட தான் தயாராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். अगर आप देखेंगे जब प्रभु पैदा हुए तभी भी लोगों को प्रभु को देखना चाहिए करके आश नहीं था. जब प्रभु वो पवित्र स्थान में रहकर प्रचार करते तभी भी लोगों को प्रभु को देखना चाहिए करके आश नहीं था. आज प्रभु जल्दी आने वाले करके हम जी रहे हैं, लेकिन हम क्या कर रहे हैं? पी रहे हैं, अच्छे से सो रहे, हमारा अच्छा ये कर हम जी रहे हैं. இன்றைக்கு யாருக்காவது உணவில் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணுங்க அப்படின்னா அதான் இருக்கிறதுல பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குது. अगर हम किसी को बोलेंगे आपके खाने पीने में आप बदलाव लाओ बोलेंगे तो वही बहुत तकलीफ का बात है. முந்தானத்து வந்து வள்ளியூர் என்ற பகுதியிலேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. ஒரு சகோதரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, கொஞ்சம் வந்து பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. भैया को आके एक जगह से बुलावा था वो गांव से कि उनको तबीयत ठीक नहीं है, आप आके देखो करके. அந்த வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த சகோதரியை பார்த்தப்ப 104 கிலோ எடை இருந்தாங்க. அவங்க वो आके बहुत मोटे थे, 104 kg उनका वेट था. அவங்க சொன்னாங்க எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது, मुझे थायराइड का प्रॉब्लम है, அடுத்தபடியாக எனக்கு பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, मुझे बीपी बहुत ज़्यादा है, அப்புறம் கால் வலி இருக்குது, मुझे पैर सब दुख रहा है, வெயிட் குறையணும், मेरा वजन जो है मुझे कम करना है, ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னாங்க. मुझे कुछ रास्ता बताओ ऐसा करके पूछे. அப்போ நான் சொன்னேன், அம்மா இத்தனைக்கும் வழி என்ன அப்படின்னா ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி அவங்களுக்கு கொடுத்த உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவை நீங்களும் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக ஆயிருவீங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணாதீங்க அப்படின்னா இந்த பிராய்லர் என்ன சொல்லக்கூடிய அந்த கறிக்கோழியை சாப்பிடாதீங்கம்மா அப்படின்னு சொன்னவங்ககிட்ட. तो भैया उनको बोले कि हाँ एक ही रास्ता है जो प्रभु ने जो बताया जिस तरीके से हम खाना चाहिए करके. अगर आप थोड़ा वो नॉन वेज वो ब्रॉयलर चिकन वो सब नहीं खाओगे तो आप ये कर सकते हैं ऐसा करके इन्होंने उनको वो ये दिए. அந்த அம்மா சொன்ன பதில் என்னன்னா, ஐயா அதை மட்டும் சொல்லாதீங்க, என்னால் அதை நிறுத்த முடியாது, எனக்கு இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டு பழகிருச்சு, வேறு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. प्लीज़ आप वो खाली मत बोलो कि मुझे बॉयलर चिकन नहीं खाओ करके, क्योंकि मैं वो खा के आदत हो गया है, दूसरा कुछ रास्ता मुझे बताओ ऐसा करके उन्होंने पूछे. இயேசு கிறிஸ்துடைய படம் நல்லா பெருசாக அந்த வீட்டில் போடப்பட்டிருந்துச்சு. वो घर में आके बड़ा एक पिक्चर बना के यीशु का डाले थे. ஆனால் அவங்ககிட்ட போயிட்டு, ஏம்மா
ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா உணவில் மாற்றங்களை உண்டாக்கணுமா, இந்த உணவு உடம்புக்கு நல்லது இல்லைம்மா, இதான் நீங்கள் சொன்ன அத்தனை காரணத்துக்கும் பிரச்சனைக்கு தான் காரணமாக இருக்குது, கொஞ்சம் நாளைக்கு விட்டுருங்கம்மா, கொஞ்சம் பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க சரியாயிருன்னா அவங்களுக்கு மனசே இல்லை. நானும் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசி பார்த்தேன், அவங்க மனசு கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அதுக்கு ஒத்தே வரலை. परमेश्वर का नाम महिमा करना चाहिए तो आपके भोजन में बदलाव करना चाहिए, ऐसा करके मैंने जब बोला तो उनको दिल ही नहीं था, उनको वो छोड़कर वो फल खाकर अपना सेहत को अच्छा करेंगे करके वो 1 घंटा बैठकर बात किए, लेकिन उनका थोड़ा भी दिल बदलाव नहीं आया. இன்றைக்கும் உலகம் ஃபுல்லாக இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. என்ன மாதிரி நம்ம மனதுக்கு பிடிச்ச மாதிரி உணவை சாப்பிடலாம், மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழலாம் தான் ஓடிட்டு இருக்கே தவிர, இயேசுவானவர் யார், அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, அவரை நான் பார்த்து அவரை போல வாழ்ந்து இந்த உலகத்துக்கு இயேசுவை காட்ட வேண்டும் என்று உலகம் தேடி போவது மிகவும் குறைந்து விட்டது. आज भी दुनिया वैसी ही है. हम कैसे जीना चाहिए, हम परमेश्वर को देखकर परमेश्वर वो अनुभव लेकर हम दुनिया को दिखाना चाहिए, जिंदगी में जीना चाहिए, लेकिन हम दुनिया की रीति के द्वारा हम जी रहे हैं. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று கேட்ட அந்த கிரேக்கர்களுக்கு இயேசுவானவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு பதிலை பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 25 வாசிங்க. योहान 12वां अध्याय 25वां वचन. மன்னிக்கணும் 23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. சரி, அப்போ இயேசுவை பார்க்கணும்னு சொன்ன அந்த கிரேக்கர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. सो जो ग्रीक जो लोग है वो यीशु को देखना चाहिए करके बोले ना, उनको परमेश्वर आके उत्तर दे रहे कि समय आ गया है मनुष्य के पुत्र का महिमा हो करके. எப்படி மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்பதற்கான விளக்கத்தை நம்ம அடுத்த வசனத்தில் பார்க்கலாம். तो कैसे मनुष्य के पुत्र की महिमा होने के लिए समय आ गया है करके अगले वचन में हम देखेंगे. तो 24ஆம் வசனத்தை வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். सो गेहूं का दान भूमि में पड़कर मरना चाहिए. எப்படி மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்பதை விளக்கும் போது கோதுமை மணியின் ஒரு உதாரணத்தை சொல்லி, அந்த கோதுமை மணியானது அது அப்படியே இருந்தால் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது, அது என்ன செய்யணும், நிலத்தில் விழுந்து அது சாக வேண்டும், செத்ததை ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும், அதன் மூலமாக அது மகிமைப்படும் என்ற ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். सो यहाँ महिमा का समय आ गया है ऐसे बोलते समय उसका उदाहरण परमेश्वर यहाँ दे रहे, वो गेहूं का दान जब वो भूमि में गिरकर मरेगा, वो मरकर उसमें से फल आएगा, वैसे ही हम मरना चाहिए, वही तभी महिमा का समय आ गया है करके कह रहे. இப்போ இயேசுவை உலகம் காண வேண்டும் என்று ஆசைப்படுது, அவங்களுக்கு இயேசுவை காட்ட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கோதுமை மணி அன்று இயேசுவானவர் எப்படி அவர் விழுந்து மரித்து உயிர் தந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய சுயத்துக்கு விழுந்து நாம் சாக வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். अगर परमेश्वर का महिमा को हम देखना है, जैसा ये गेहूं भूमि पे गिरकर मरा है, जैसे यीशु मसीह हमारे लिए गिरकर मर के जी उठा है, वैसे हम हमारे हमारे खुद के लिए हम छोड़कर हम जब मरेंगे तभी हम परमेश्वर को इस दुनिया को हम दिखा सकते हैं. 25ஆம் வசனம் யோவான் 12:25, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான் என்று ஆண்டவர் தொடர்ந்து அதுக்கான விளக்கத்தை சொல்றாரு. जो अपने प्राण को प्रिय जानता है वह उसे खो देता है, और जो इस जगत में अपने प्राण को अप्रिय जानता है वह अनंत जीवन के लिए उसकी रक्षा करेगा, ऐसा करके परमेश्वर ने उनको उत्तर दिए. இந்த முதல்ல கொடுக்குற ஜீவன் சொல்லும்போது இந்த உலகத்தின் ஆசா பாசம் சந்தோஷத்தில் திளைக்கணும்னு நினைக்கிறவங்க நித்திய ஜீவன் என்றைக்கும் தேவனோடு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான ஜீவனை இழந்து போவார்கள். अगर हम इस दुनिया में अच्छे से जीना है, खुशी से जीना है, अगर हम सोचेंगे तो परमेश्वर का नित्य जीवन हम नहीं पाएंगे. இன்னும் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லும்போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்கிறார். यदि कोई मेरा सेवा करे तो मेरे पीछे ओ ले, और जहाँ मैं हूँ वहाँ मेरे सेवक भी होगा, यदि कोई मेरे सेवा करे तो पिता उसका आदर करेगा, ऐसा करके कहे. இன்னைக்கு இயேசுவானவரை காண வேண்டும் உலகம் வாஞ்சியாக இருக்குது. இன்னைக்கு இயேசுவானவரை காட்டுவதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா சர்ச்சில் பாஸ்டர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நான் வேலை செய்கிற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, ஒவ்வொரு இடத்துலையும் இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேசியிருக்காங்கன்னா அவருடைய பிரதிநிதியாக
வைத்திருக்காங்க இயேசுவை காட்டுவதற்கு. सो हम यहाँ पे देखेंगे तो पास्टर को यहाँ पे रखे हैं, हम जिधर काम करते हैं या पढ़ने जगह पे परमेश्वर ने हमें वहाँ पे परमेश्वर को दिखाने के लिए हमें वहाँ रखे हैं. இன்றைக்கு அவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் அன்றைக்கு இயேசுவானவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே போல் இன்றைக்கு நாம் இயேசுவை உலகத்துக்கு வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்க வேண்டும். अगर वो लोग परमेश्वर को देखना है तो जिस तरीके से यीशु मसीह उस दिन में जिए, परमेश्वर दिखाए, उस तरीके से अगर हम परमेश्वर के अंदर जाएंगे तो हम परमेश्वर को अनेक लोगों को दिखा सकते हैं. இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்தினாரு ஒரு காரியத்தை பார்ப்போம். यीशु कैसे उनको उदाहरण से जिए ऐसे करके हम देखेंगे. பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் फिलिपियों की किताब 2ஆம் அதிகாரம் 2वां अध्याय வசனங்கள் 5 இருந்து 8 வரைக்கும் வாசிப்போம். 5 से 8 तक पढ़ेंगे. फिलिपियों की किताब 2वां अध्याय 5 से 8 वचन. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். जिस जैसे मसीहा यीशु के स्वभाव था वैसे ही तुम्हारा भी स्वभाव हो, जिसने परमेश्वर के स्वरूप में होकर भी परमेश्वर के तुल्य होने को अपने वंश में रखने की वस्तु ना समझा, वरन अपने आप को ऐसे शून्य कर दिया और दास का स्वरूप धारण किया और मनुष्य की समानता में हो गया और मनुष्य के रूप में प्रकट होकर अपने आप को दिन किया और यहाँ तक आज्ञाकारी रहा कि मृत्यु ओ क्रूस की मृत्यु भी सहली. இயேசுவானவர் பிதாவுக்கு சமமாக இருந்தாலும் கொஞ்சம் கூட என்ன அந்த ப்ரிவிலேஜை அவர் தனக்கென்று எடுத்துக்கொள்ளாமல் அதெல்லாம் விட்டு தன்னை வெறுமையாக்கினார். எம்டிட் ஹிம்செல்ஃப். எது வரைக்கும் அப்படின்னா அந்த அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கினான்னு சொல்லி பார்க்குறோம். यीशु मसीह पिता के समान होकर भी अपने आप को खाली कर वो क्रॉस में आके परमेश्वर ने क्या किए, अपने आप को बलिदान दिए. எனக்கு அன்பானவர்களே, ஓய்வு நாள் பள்ளி பாடம் படிக்கும்போது படிச்சுட்டு இருந்தோம். சண்டேலாம் வரப்போகுது, மிருகத்தின் முத்தெல்லாம் வரப்போகுதுன்னு பாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அதில் வெறும் நமக்கு மகிமை மட்டும் வரப்போகுது அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி பாராட்டுகள் வரப்போதில்ல. கண்டிப்பாக என்ன வரப்போகுது, நமக்கு இழிவு, நம்மளுக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகளும் வரதான் இருக்கிறது. जैसे हम सब स्कूल में पढ़ते समय ये अंतिम काल आ गया है, बहुत सारे ये चिन्ह देखेंगे, वो चिन्ह देखेंगे करके हम जब पढ़े थे, अंतिम काल का अंतिम समय आ गया है. वो अंतिम समय में आके हमें महिमा होएंगे या हम खुश रहेंगे, नहीं, हमें कष्ट आने वाला है वो अंतिम समय में. இதில் மகிமைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அது என்ன மகிமை அப்படின்னா இந்த உலகத்தில் பாடுகள், ஆனால் வருங்காலத்தில் சந்தோஷம். ये महिमा बोलेंगे तो परमेश्वर ने जो महिमा यहाँ पे बोले है, इस दुनिया में कष्ट है लेकिन उस दुनिया में जो आने वाले परमेश्वर के राज्य में हमें खुशी है. எனக்கு அருமையான 2 குடும்பங்கள் இருக்கிறாங்க. பிரியமான அப்பாவை இழந்திருக்கிறீங்க. இது உங்களுடைய மனத்துக்கு மிகுந்த கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறது என்ன அப்படின்னா சீக்கிரம் அவருடைய மகிமையில் அவரை பார்ப்பதற்காக இந்த பாடுகள் மத்தியிலும் தேவன் நம்மளை அனுமதிக்க நாம் உணர வேண்டும். यहाँ पे 2 कुटुंब है, अपने पिता को खोकर बैठे हैं. अगर इस दुनिया में हमें वो कष्ट है लेकिन परमेश्वर के राज्य आने वाले दिन में हम उन्हें पाएंगे. அப்போ கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா இது ஏதோ நம்மளை ஒரு நரகத்தில் தள்ளுவதுக்கு இல்லை, நாம் மகிமைப்படும்படியான ஒரு சூழல் சீக்கிரம் வரப்போகிறது. அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா இந்த கஷ்டத்தின் பாதையில் நம்மளை அனுமதித்து காண்பதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். जो कष्ट जो हम इस दुनिया में है वो कष्ट आके परमेश्वर के महिमा में, परमेश्वर के राज्य में हमें करने के लिए ये कष्ट जो है. இன்னும் தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் அவங்க ஜீவனை நேசிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜீவனை இழந்துருவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. जो अपने जीवन में प्रिय है वो अपने जीवन को नष्ट पाएंगे करके यहाँ लिखा हुआ है. அப்போ நம்ம இந்த உலகத்தின் வாழ்க்கையை மாத்திரம் நம்ம விரும்பணும் அப்படின்னா நம்ம அந்த நித்தியமான ஜீவனை இழந்து போயிடும் என்பதை நாம் ஒரு விஷயம் யோசிக்கணும். अगर हम इस दुनिया के कार्य को हम चाहेंगे तो हमारे नित्य जीवन हम खो जाएंगे. இயேசு கிறிஸ்துவ நம்ம உலகத்துக்கு காட்ட போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வருவது என்ன அப்படின்னா ஒரு சில நேரத்தில் யாராவது உங்களை பெருமையாக சொல்லுவாங்க. அநேக சமயத்தில் உங்களுக்கு வருவது என்ன அப்படின்னா
இகழ்வும் உங்களுக்கு அநேக திட்டு அநேக அடி கூட விழ இருக்கும். जब हम अनेक समय परमेश्वर को हम दिखाना चाहते हैं, रहना चाहते हैं, तो हर समय में हमें महिमा नहीं पाएंगे. ज़्यादा देखेंगे तो हमें निंदा और दुख और डांटी खाना ही ज़्यादा रहेगा लोगों के बीच में. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய கசின் சிஸ்டர் ஒரு அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இந்துவாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். என் தங்கச்சி அவங்க 4 சகோதரிகள், என் கடைசி தங்கச்சி நல்லா விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தா. நீயும் உன் மனைவி எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து என் குடும்ப சமாதானமே போயிட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. भैया की बहन आके उनको फ़ोन करके उनको बोले, मेरी बहन और मैं हम लोग हिंदू में खुश थे, लेकिन तू और तेरी पत्नी जब हमारे घर में आए, जब हम वो प्रभु को जब स्वीकार की, हमारा खुशी ही चले गया. ऐसे करके उनको फ़ोन करके बोलने लगे. இனிய பேசினா கூட பரவாயில்ல, தொடர்ந்து சொல்கிறாங்க, உங்கள் இயேசு சொன்னாரா அக்கா தங்கச்சிலாம் பிரிக்கணும், உங்கள் இயேசு இப்படி தான் சொல்லி கொடுத்தாரா, சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு சொல்லி என் தங்கச்சிக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுக்க சொன்னாரா அப்படின்னு சொல்லி இயேசுவை சம்மந்தப்படுத்தி நான் அவங்கள தவறாக வழிநடத்ததாக சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லி என்னை ஒரு அரை மணி நேரமாக ஃபோனில் வச்சு திட்டிகிட்டே இருக்கிறாங்க. मुझे डांटेंगे तो चलेगा, लेकिन उन्होंने मुझे डांट के ख़त्म नहीं किए. वो यीशु को लेकर, तुम्हारे यीशु ने ऐसे ही समाधान बहनों को बिछाड़ने के लिए बोला गया है क्या, सब ऐसे सब झगड़ा सब लगाने के लिए बोला गया है क्या, ऐसा करके यीशु को लेकर तुम्हारा यीशु ऐसे ही सिखाया क्या, ऐसे ही करने बोला क्या करके वो लोग पूछने लगे. இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க, நீ விளங்கவே மாட்டே, நீ உருப்படவே மாட்டே, நாசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு காரியத்தை சொன்னாங்க எனக்கு. वो बहन आके इनको बोलने लगे कि तू अच्छा ही नहीं रहेगा, तू नाश हो जाएगा, ऐसा बोल के बोलने लगे. அப்போ இதை கேட்டவுடனே அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு எனக்கு மனசு வரல. ஒரு 4 நாள் கழிச்சு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன்னா நானும் அன்னமரியாலும் கொஞ்சம் பழங்கள் வாங்கிட்டு என்னைய இப்படி சாபம் விட்டு திட்டின அக்கா வீட்டுக்கு நேராக போயிட்டோம் நாங்கள். वो ऐसा बात करने के बाद उनके घर पे नहीं जाना चाहिए करके मेरा दिल नहीं था. उनके लिए मैं प्रार्थना कर 4 दिन के बाद मैं और मेरी पत्नी दोनों फल लेकर उनके घर पे गए. वो बेन जो मुझे श्राप दिए, உடனே அவங்க உன்னை நான் ஃபோனில் திட்டாலும் நீ கேட்க முடியாம மறுபடியும் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டியா அப்படின்னாங்க. मैंने जो फ़ोन में डांटे वो बस नहीं हो गया क्या, डायरेक्ट मेरे घर पे आ गए क्या करके पूछने लगे. அப்போது அக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி இயேசு அப்படிப்பட்ட ஆண்டவர் கிடையாது, நீங்கள் பேசின மாதிரி கிடையாது, நாங்களும் அப்படி கிடையாதுக்கா, அவங்கள நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா அழுதுட்டாங்க. அழுது ஆக்சுவலி அவங்க மனசில் நிறைய பயத்தை சாத்தான் போட்டு வச்சு அதை மெல்ல சொன்னாங்க. அப்போ இன்றைக்கு உலகமானது இப்படி தான் இருக்குது. நம்ம ஆண்டவரை காட்டக்கூடாதபடிக்கு, நம்மளை ஒரு அடி எடுத்து வைக்காதபடிக்கு நம்மை கடிந்து கொண்டு உலகம் நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறது. भैया उनसे बात करते टाइम, आपने जैसा जाने यीशु को, मेरा यीशु वैसा नहीं है, हम भी वैसे नहीं हैं, ऐसे करके बोलने के बाद वो रोने लग गए. उनके दिल में जो सातान ने जो डर दिया था वो सब वो बाहर निकालने लगे. लोग हमें जैसे सातान आके क्या कर रहा है कि परमेश्वर को ना देखने का उनका आँख बंद कर कर ऐसा अनेक कार्य उनके दिल में रखा है. இன்னைக்கு இயேசுவை பார்க்க உலக காத்திருக்கும் போது நாம் ஏதாவது ஒரு சின்ன இடர்பாடு வந்தோடனே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்ட முற்படுறோமா, இல்லை அன்று பேதுருவை போல மறுதலிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? हम अनेक समय यीशु मसीह को दिखाने के लिए हम खड़े क्या नहीं, पेतरू उस दिन जैसा परमेश्वर को इनकार कर दिया वैसा हम जी रहे क्या. நாம் அநேக சமயத்தில் பேதுருவை போல அப்படியே ஒன்று தெரியாத போல கடந்து போக தான் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். हम पेतरू के जैसा ही हम आके ना बोलने वाले लोग बन के जी रहे. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்படணுமா? इस राज्य का सुसमाचार कैसे बताना चाहिए. மத்தேயு 24:14 வாசிங்க. मत्ती की किताब 24 चैप्टर 14th verse. 14 verse. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இந்த ராஜ்யத்துடைய சுவிசேஷம் வெறும் யூடியூப்பில் மாத்திரம் பிரசங்கம் பண்ணப்பட போதில்லை, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சாட்சியாக என்ன செய்யப்பட போகுது, இயேசுவை போல் நீங்கள் வாழ்ந்து இவர் தான் இயேசு இப்படி தான் வாழ்ந்தான்னு சொல்லி காட்ட வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். அப்படி வாழும்போது தான் முடிவு உலகத்துக்கு வரப்போகிறது. ये राज्य का सुसमाचार सिर्फ यूट्यूब में नहीं, हमारी ज़िंदगी में हमारे एक एक के जीवन में हम क्या करना चाहिए, सुसमाचार परमेश्वर का सुनाना चाहिए, जी के दिखाना चाहिए, तभी आके परमेश्वर का अंतकाल हो सकता है. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று
வாஞ்சியாக இருக்கவங்க யார் அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் அநேகர் இருக்கிறாங்க. அவங்க பேருக்கு வேணால் ஒரு காவி வேஷ்டியை கட்டிக்கலாம், நெத்தியில் ஏதாவது பட்டையை போட்டுக்கலாம், கழுத்தில் கொட்டையை போட்டுக்கலாம். ஆனால் நிஜமாவே அவங்க உள்ளத்துக்குள்ள இயேசுவை பார்க்க வாஞ்சியாக இருக்கிறாங்க. अनेक लोग यीशु मसीह को देखने के लिए आस है। शायद वो लोग जो कपड़ा जो पहने वो कपड़ा आके उनको बताएगा नहीं कि वो यीशु को देखना चाहते करके, लेकिन उनके दिल में जरूर वो आश है। ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நபர் காவி வேஷ்டி ஒரு கருப்பு சட்டை போட்டு கழுத்தில் நிறையா அந்த மாலை போட்டுட்டு நெத்தியில் நல்லா சந்தனம் பூசி ஒரு முருகன் கோயிலுக்கு நான் மாலை போட்டுக்கேன்னு சொல்லிட்டு வந்தார். அந்த முருகனுடைய வார்த்தையெல்லாம் சொல்லிகிட்டே உள்ளே வந்தார். एक जन इनके घर पे आए थे। वो आके वो अयप्पा टेम्पल जाने के लिए कपड़ा पहनते हैं ना, मुर्गन टेम्पल, वो आके काकी वेस्टी और एक काला कलर का शर्ट पहनकर और बहुत सारा वो माला डालकर वो अंदर आते टाइम वो मुर्गन के बारे में बोलते बोलते अंदर आए। அவரோட கொஞ்ச நேரம் பேசி அவருக்கு ஒரு சில காரியங்களை செய்து கொஞ்சம் அவருக்கு காலெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் இப்படி மசாஜ்லாம் பண்ணி விட்டதுக்கப்புறம் அவர் போகிறப்ப சொல்கிறாரு, இயேசு நிஜமாவே உயிரோடு இருக்கிறாரு, இயேசு ஜீவிக்கிறாரு என்பதை அவர் சாட்சியாக சொல்லிட்டு போனார். वो अंदर आते टाइम आके वो मुर्गन के बारे में बोलते बोलते अंदर आए। अंदर आने के बाद भैया आके उनसे बात कर कर उनके पैर को थोड़ा मसाज कर कर उनके साथ थोड़ा समय बिताने के बाद वो जब जाने के टाइम यीशु मसीह जिंदा परमेश्वर है, यीशु मसीह परमेश्वर है करके वो बोल के चले गए। இன்னைக்கு அநேகருக்கு இந்த தொடுதல் வேண்டியிருக்கு. நம்ம அநேகரை இப்போ உலகத்தில் எப்படி இருக்கோம் அப்படின்னா, கொரோனா வந்ததுலேருந்து எல்லாம் ரொம்ப தூரமாகிட்டோம். நம்ம ये दुनिया कैसा है कि कोरोना आने के बाद सब लोग दुनिया से सब एक दूसरे से दूर है हम। ஆனால் இன்றைக்கி அநேகர் அழுதுகிட்டு இருக்காங்க, நெஞ்சு மனசுக்குள்ளே அழுகிறாங்க, வெளியே காட்ட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அவங்கள போய் தோளில் கையை போடுங்க, இல்லாட்டி அவங்கள தட்டி கொடுங்க, கொஞ்சம் அவங்க கை காலை அமுக்கி விடுங்க, அவங்க மனசு அப்படியே இலகி நீங்கள் கும்பிட்ற சாமி யாருன்னு கேட்பாங்க. अनेक लोग अपने दिल में ही रो रहे हैं। अगर उनके साथ अगर आप जाके अपना हाथ उनके कंधे में डालकर या उनका पैर को आप दबाकर उनसे आप बात करेंगे तो यीशु कौन है पूछने लगेंगे आपसे। அப்போ இயேசுவை நம்ம காட்டணும் அப்படின்னா இன்றைக்கி வெறும் வார்த்தைகள் மட்டும் போதாது, இயேசுவை போன்ற ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நம்ம தினமும் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். अगर यीशु कौन है करके आप बताना चाहते हैं तो सिर्फ बात में नहीं, हम जी कर दिखाना चाहिए। எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் எப்போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவருடைய வேலையை செய்கிறவங்களுடைய வார்த்தைகள், हमारा जो जुबान है, हम जो बात करते हैं वो हम बहुत संभाल के बोलना चाहिए जब हम परमेश्वर के कार्य करते இயேசுடைய வார்த்தைகள் எப்போதுமே ஜீவன் கொடுக்கறதாக இருந்துச்சு. परमेश्वर का बात जो है वो जीवन देने वाले बात थी। நம்முடைய வார்த்தைகள் யாருடைய மனதையும் புண்படுத்தாதபடி மிகவும் யோசித்து ஜெபத்தோட ஒருவருடன் நாம் பேசக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். हमारा जो बात जो है, हम जब बात करेंगे प्रार्थना के द्वारा हम बोलना चाहिए, क्योंकि किसी का दिल को टोच नहीं पहुंचाना चाहिए। நம்முடைய உடை, நம்முடைய பாவனை, இது எல்லாமே இயேசுவை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். हमारा जो कपड़ा पहनना, हमारा बोलना, हमारा जो चालन है वो सब परमेश्वर को दिखाने वाले चालन होना चाहिए। விக்ரமசிங்கபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடல் வர்ஷிப் நிறைந்த ஒரு வில்லேஜ், விக்ரமசிங்கபுரம். विक्रम सिंहपुरम करके एक जगह है, वहाँ पे आके मूर्ति पूजा बहुत थी। அந்த கிராமத்தில் ஒரு 15 years old ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு நடக்க முடியல, அவங்கள பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. 10 साल की बच्ची आके चल नहीं पा रही थी, तो आके उनको देखने के लिए बुलाए गए थे। அப்போ ஃபஸ்ட்டு நான் மட்டும் போயிருந்தேன். அன்னமரியா ஒரு விமென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தா, அப்போ நான் மட்டும் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை பார்த்து கொஞ்சம் என்னென்ன நேச்சுரல் ரெமெடிஸ் பண்ணோம் அதெல்லாம் விலகி சொல்லிவிட்டு முட்டுக்கு வந்து கொஞ்சம் போல்டீஸ் பண்ண என் ஒய்ஃபை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். सो भैया आके वो घर में जाकर उनको देखने के लिए गए। दीदी नहीं थी, दीदी बस में आ रही थी, तो इन्होंने वो पैर में क्या क्या करना चाहिए वो कर कर मैं जाके वो घुटने में आके वो ये डालना चाहिए था, उसके डालने के लिए इन्होंने क्या किया, मैं पत्नी को बुला के लेके आता हूँ बोल के वो घर से वो गए थे। நான் முதலாவது வீட்டுக்கு போகிறப்ப அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்துக்களுடைய ஃபோட்டோ சிலைகள், அப்புறம் அந்த குத்து விளக்கு ஏற்றி ரொம்ப பயபக்தியாக அந்த பூஜை செய்கிற இடம் தான் ஃபஸ்ட்டு ஹாலில் இருந்துச்சு. அங்கே தான் அந்த குழந்தைய பார்த்து பேசினேன். அந்த குழந்தையுடைய அம்மா, இன்னும் அந்த குழந்தையுடைய பாட்டி, தாத்தா எல்லாம் பக்கத்தில் இருந்தாங்க. वो घर में मैं जब पहला गया था, पूरा मूर्ति पूजा के रहने वाले हर एक मूर्तियाँ सब कुछ वो हॉल में थी, और मैंने उधर ही वो बच्चे को बिठाकर मैंने देखी थी। ஸோ ஆரம்பத்தில் இயேசுன்ற பேரை சொல்கிறதுக்கு பதில் நானும் ஜென்ரலாக கடவுள் உங்களுக்கு சுகம் கொடுப்பாங்க, இந்த உலகத்தை உங்களையும் படித்த ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாங்க காமனாக பேசிகிட்டு இருந்தேன்.
जब मैं पहली बार वो घर में गए थे तभी मैं आके परमेश्वर आपको चंगा करेंगे करके मैंने बात की है. ஆனால் அதுக்கப்புறம் அன்னமரியால் பஸ்ஸில் இருந்து வந்தோடனே அவளை கூப்பிட்டு இவங்க வீட்டுக்கு உள்ளே வந்தேன். வந்த உடனே அன்னமரியாலை பார்த்தது தான் அந்த தாத்தா கர்த்தருக்கு சோஸ்திரம் பிரேசரால் அல்லேலூயா அப்படிங்கிறாரு. मैं जाके मेरी पत्नी को मैं लेके अंदर आए. मैं अंदर आते ही वहाँ पे वो जो बुजुर्ग इंसान थे वो दीदी को देखकर परमेश्वर के नाम की स्तुति वो करके उन्होंने बोलने लगे. நானும் யோசிக்கிறேன், நானும் இவ்வளோ நேரம் பேசினேன், இயேசுடைய பேரே எடுக்கல, அன்னமரியால உள்ளே வந்தால் இயேசுன்னு ஒரு வார்த்தை சொல்லல, ஆனால் பிரேசரால் அல்லேலூயா சோஸ்திரம்னு சொல்லிட்டு ஒரு இந்து பூஜை போடுற வீட்டில் இருந்து எப்படி சொல்கிறாருன்னு யோசித்தேன் நான். मैं इतना देर बैठ के बात किए तभी इतने देर में उन्होंने प्रभु का नाम कुछ नहीं लिए, लेकिन जब वो अनमोल दीदी अंदर आई उनको देखते ही परमेश्वर नाम की स्तुति वो ऐसा सब बोलने लगे, कैसा ऐसा करके ये सोचने लगे. அவருடைய அந்த ஜுவல்ஸை பார்த்து ஒன்றும் போடலையா, அப்போ இவங்க கிறிஸ்டினாக இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முதலாவது. जब उन्होंने दीदी को देखे, दीदी ने कुछ पहने नहीं थे, वो देख कर ही उन्हें पता चला कि ये लोग आके क्रिश्चियन है, ऐसा करके उन्हें समझ में आ गया. அப்புறம் மெல்ல அந்த தாத்தா அவர் சொல்கிறாரு, நான் வந்து கடந்த ஒரு 40 ஆண்டுகளாக நான் இயேசுவை தான் மனசில் கும்பிட்டுட்டு இருக்கிறேன், ஆனால் வெளியே சொல்கிறதில்ல, எங்கள் வீட்டில் கூட சொல்கிறதில்ல, நான் இயேசுவை தான் என்ன பண்ணுறேன், ஒர்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொன்னார். और बुजुर्ग इंसान इनसे कहने लगे, मैं 40 साल हृदय में मैं परमेश्वर की स्तुति कर रहा हूँ, बाहर नहीं, मेरे हृदय में करके वो 40 साल में कर रहा हूँ करके वो बुजुर्ग इंसान इनसे कहने लगे. அவருக்கு இயேசுவை காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு, என்னால் காட்ட முடியல. அன்னமரியா வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு, தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. जब मैं वहाँ गया था वो आके बोले नहीं, लेकिन जब वो अनमोल दीदी को उन्होंने देखे वो आके परमेश्वर के बारे में बताने लगे. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய உடை, உங்களுடைய பாவனையை பார்த்து அநேகர் இயேசுவை காண வாஞ்சியாக இருக்கிறாங்க. हमारे बोलना, हमारा चाल चलन देखकर परमेश्वर को नाम की स्तुति और महिमा करने के लिए तैयार है लोग. நாம் நினைக்கிறோம், ஐயோ இந்துக்கள் வீட்டில் நம்ம இந்துக்கள் மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நீங்கள் இயேசுவை மாதிரி போங்க. இயேசு எப்படி இருந்தார், எல்லாம் இருந்துச்சு, அவங்க வீட்டுக்கு அவங்கள மாதிரி போகலை. அவர் எப்படி பண்ணார், ஏழை மனுவர் எடுத்து தன்மை தாழ்த்தி எது வரைக்கும் சிலுவை வரைக்கும் தாழ்த்தாம் போய் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். हम हिंदू के घर में जाएंगे तो हम हिंदू बनकर जाने की ज़रूरत नहीं है. जैसे यीशु मसीह अपने आप को पूर्ण रीति से नीचा कर कर इस दुनिया में पैदा होकर क्रॉस में क्रूसीफाई होने तक परमेश्वर ने कैसे अपने आप को झुकाकर इस दुनिया में थे, उस तरीके से हम जीना चाहिए. இன்னைக்கு யாரெல்லாம் உள்ளத்தில் வாஞ்சியாக இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க இயேசுவை கண்டுகொள்வாங்க. जो अपने दिल में वो जो आस जो है जरूर परमेश्वर हम देखेंगे. யோவான் 12:42 பாருங்க. யோவான் 12:42 ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். तो भी अधिकारियों में से बहुतों ने उस पर विश्वास किया, परंतु फरीसियों के कारण प्रगट में नहीं मानते थे. कहीं ऐसे ना हो कि वे आराधनालय में से निकला जाए. ஸோ இன்றைக்கு நம்ம வெளியே போனோம் அப்படின்னா அநேகர் இயேசுவை காண வாஞ்சியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இருக்க சூழல்னால என்ன பண்ண முடிக்கிறாங்க, இயேசுவை அவங்க அறிக்கையிடாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நாம் எப்படி ஆண்டவரை காட்டுறோம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. हम जब बाहर जाएंगे अनेक लोग परमेश्वर को जानना चाहिए करके बहुत आश में हैं. हम जब उनको देखेंगे हम कैसे उन्हें परमेश्वर दिखाएंगे करके हम जरूर जानना चाहिए. ஸோ கடைசியாக யோவான் 12:47-48 வாசிப்போம். 12வது अध्याय में 47 और 48. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். यदि कोई मेरे बात सुनकर ना माने तो मैं उसे दोषी नहीं ठहराता, क्योंकि मैं जगत को दोषी ठहराने के लिए नहीं परंतु जगत का उद्धार करने के लिए आया हूँ. जो मुझे तुच्छा जानता है और मेरी बातें ग्रहण नहीं करता है उसको दोषी ठहराने वाले तो एक है, अर्थात जो वचन मैंने कहा है वही पिछले दिन में से मैं उसे दोषी ठहराएगा. கடைசியாக நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் செய்த காரியம் என்ன அப்படின்னா, அவர் ரட்சிக்க தான் என்ன பண்ணார், தன்னுடைய முயற்சிகள் எடுத்தார். ஒருபோதும் யாரையும் அழிப்பதுக்காக என்ன பண்ணல,
நியாயம் தீர்ப்பதற்காக, கண்டனம் செய்வதற்காக என்ன பண்ணல, எந்த ஒரு காரியத்தையுமே செய்யலை. ஆனால் அவருடைய வசனம் நியாயம் தீர்க்குன்னு சொல்லி வசனத்துக்கு விட்டார். அவர் செஞ்ச விஷயம்லாம் எவ்வளோ தான் உலகம் மோசமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் அவரை நிந்தித்தாலும் சரி, அவங்களை ரட்சிப்பதற்கான வழிகளை அவர் எடுத்து முன்னேறி செல்லி கொண்டிருந்தார். இன்றைக்கும் இயேசுவை காண விரும்புகிற உலகத்துக்கு நாமும் ஆண்டவர் எடுத்த அதே வழிகளில் எப்படியாவது ஆண்டவரை கண்டுகொள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கிறோமா, இல்லை நாமளும் மற்றொரு மாதிரி உட்காந்து நியாயம் தீர்த்து பேசி நம்ம காலத்தை வீணாக்கிறோமா? கர்த்தர் தாமே நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து நம்ம வழிநடத்துவாராக. परमेश्वर जब इस दुनिया में थे तभी परमेश्वर किसी को दोषी ठहराने के लिए परमेश्वर नहीं थे, लेकिन परमेश्वर उन्हें उद्धार देने के लिए परमेश्वर इस दुनिया में आए। हम किसी को दोषी ठहराने के लिए हमें परमेश्वर यहाँ नहीं रखे, लेकिन परमेश्वर का वचन ही उन्हें दोषी ठहराए करके हमने इस वचन में पढ़े। परमेश्वर जिस कार्य के लिए परमेश्वर ने हमें यहाँ रखे हैं, हम परमेश्वर को दिखाने के लिए परमेश्वर ने हमें बुलाया है। हम परमेश्वर को दिखाएंगे और परमेश्वर का वचन उन्हें देख ले। आमीन। நல்ல ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். நேற்று